அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. ஏன்னா ஜனவரி 18 அமாவாசைக்கு பிறகு நடைபெற இருக்கக்கூடிய நவ கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறம் தங்களுடைய வாழ்க்கையில் இது அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியதும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாக பெறலாம். பிடித்தமான காரியங்களை செய்து மன நிறைவடைவீங்க. தங்களது செயல்களை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் நல்ல வேலை கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எதிர்பாராத வளர்ச்சியை காண்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுங்க. குழந்தைகளால் பெருமை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் தங்களின் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும். பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்க பெறலாம். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. எதிலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பையும் பெறுவீங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். பணவரத்து அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலையும் உயரும். பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சில நாட்களாக நடந்து முடியாம இருந்த ஒரு சில வேலைகள் வேகமாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கால தாமதமாகுங்க. வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும். ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதற்கேற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணி
பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கலைத்துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. வீண் மனக்கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது. அதே போல தங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க. இது மாதிரி பணியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை. வேலை பளு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு, உயர் அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க. சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுரவுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். தங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலையை இருக்கும். சிலருக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றம் ஏற்படலாம். பணிகளில் பொறுமை அவசியங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்த்ததை விட பணவரவு கூடுதலாகவும் இருக்கலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. தங்களுடைய விருப்பங்கள் கைகூட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது.
அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பெற வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் பார்த்தோன்னா வெளிவட்டார தொடர்புகள் வந்து அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க செய்யும். கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். காரியங்களில் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில மூன்றாவது நபர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் பெருமை சேருங்க. பெண்களுக்கு எதுலேயுமே சாதகமான பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே நேரம் மனதிடம் வந்து அதிகரிக்க செய்யும். இதன் காரணமாக உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். கல்விக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கப்பெறுவீங்க. தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கவும் செய்வாங்க. புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க.